மைக் மினி எல்லாருக்குமே டிஜே பிராண்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு மைக்னாலே மைக் மினி டியூல் சேனல் சார்ஜிங் கேஸோடு வந்துடும். ஓகே, ஒரு யூடியூப் பிளாக் பண்ணணும், வேறு ஏதாச்சும் சூப்பராக சினி ஃபீல்டு எதுக்காச்சும் வாய்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே சூப்பரானது வந்து அந்த ஹாலிலேண்ட் M2 இந்த பிராண்டு மைக்கும் இந்த டிஜே பிராண்டும் ரொம்பவே சூப்பரானது. நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்து ப்ரோ, கையில் பட்டுற போகுது. ஓகே, ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபீலே செம்மையாக இருக்கும். ப்ராடக்டும் வந்து பட்ஜெட்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ப்ரோக்கு வந்து ஒரு 8400 ப்ரைஸுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இந்த ப்ராடக்டை. ஓப்பன், உள்ளே ஒரு ஷீல்டு இருக்கா இல்லையா? ஓகே, டிஜே பிராண்டை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வாரண்ட்டியும் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இது. இல்லை அப்படி என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இது அவ்வளோதான், வரும் மேனுவல் தான். இதுக்குள்ள ஒரு மேனுவல் ஸ்டிக்கர்ஸ், மற்ற மைக்ஸு சி டைப் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஸோ இதுக்கு உங்களுக்கு பேக் வந்துடும் கரெக்டாக. ட்ரோனுக்கு பேக் இல்லை, ட்ரோனுக்கு பேக் வந்து கேஸ் தனியாக தான் வாங்கணும். ஓகே, செட்டோட பார்த்தீங்கன்னா பேக்கோடே வந்துடுது, டிஜே லோகோட போட்டு பேக்கு. ஸோ இதில் வந்து அந்த விண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அதுக்கு வந்து 2 ஸ்பான்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக்லேயும் இருக்குது, ஒயிட்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூஎஸ்பி கேபிள், டிஆர்எஸ் கேபிளும் சி டைப் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் மைக்கோட பாக்ஸ், சிலிகான் பவுச். பட் M2 காட்டிலும் இது கொஞ்சம் பாக்ஸ் பெருசாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ பாக்ஸை. இந்த மைக்ஸும் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பீஸ் வந்து வரும். ஓப்பன் பீஸ் வந்துருச்சுன்னா ஒரு 7000 ப்ரைஸுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தோம். புதுசாக வாங்கினா கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போது யூஸ்டுலாம் இல்லை, எல்லாமே வந்து புதுசாக தான் இருக்கும். ஷீல்டு வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. ஓப்பன் பண்ண சீல் ஃபுல்லாகவே தான் சீல்டாக தான் இருக்குது. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் இல்லை, ஃபுல்லாக சீல்டு தான். ஸோ நம்பி வாங்கலாம் நம்ம. ஸோ ப்ரெஸ் டு அன்லாக். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த சீல் வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை எடுத்துகிட்டு தான் ப்ரெஸ் பண்ணணும். கீழே டவுன் ப்ரெஸ் பண்ணுவோம், நீட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே ஓப்பன் பண்ணோன்னா ஓகே. ஸோ நம்மளுக்கு லைட் வந்து பிளிங்கிங் ஆகுது சூப்பராக ஓப்பன் பண்ணோடனே. ஸோ இதிலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரிசீவர், சி டைப் ரிசீவர் இருக்குது. DSLR ரிசீவரும் வந்துடும், நமக்கு ஒரு சி டைப் ரிசீவரும் வந்துடும். ஸோ இது வேணும்னா நம்ம மொபைல் இதில் ஃபிக்ஸ் பண்ணி மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இது. அதே மாதிரி நம்மளுடைய TX டிரான்ஸ்மிட்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து காம்பேக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோலிலேண்ட் போட்டிருக்கோம். ஸோ ஹோலிலேண்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸாக, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் டூ லெவல் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். பட் M2 பொறுத்த வரைக்கும் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து இருக்காது. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பாக்கெட் ஆக்ஷன் கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூடூத் வந்து சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லாவே இருக்குது. ஓகே, எப்பவுமே எந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கினோடனே ஒரு 1 hour சார்ஜிங் வந்து போடுறது பெஸ்ட்டு. சார்ஜிங் வந்து இல்லாமல் இருக்கும். ஓகே, ட்ரோனையும் அப்படியே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். சில செட்டப்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது.